வணக்கம். கேஆர்எம் என்டர்பிரைஸில் இருந்து மோகனரங்கன். ஏற்கனவே நம்மக்கிட்ட மருந்து வாங்கி ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு. நேரில் இப்போதைக்கு வந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட மருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் எல்லாமே நான் கேட்குறேன். ஸோ அவருடைய லைவ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார். பண்ணை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அவர்கிட்டே பேசலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சார். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நான் காரைக்குடிலேருந்து வரேன். நான் ஜோஷ் வாங்கிடு சண்டைக்கோழி ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். அது சண்டை விடுறதும் சரி, ப்ரீடிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதும் சரி. உங்க மெடிசன் ஏற்கனவே ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் யார் பேக்ரவுண்ட் சொல்லி தேடி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இப்போ செங்கல்பட்டு வந்திருந்தேன். இவர் பேர் கோகுல், இவர் செங்கல்பட்டுலாம் இருக்காரு. இவரை பார்க்க வந்திருந்தேன். அப்பதான் சரி, காட்டாங்குளத்தூரோ ஏதோ ஊர், காட்டாங்குளத்தூர் சொன்னாங்க. அங்கதான் அந்த பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா, இவரை பார்த்தேன். சரி, இவருக்கு பக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இவரை கூட்டு வந்தேன். நான் உங்க மெடிசன் ஏற்கனவே வாங்கி ஒரு 2-3 ரொம்ப சாவரமே உள்ள கொடிக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட். என்ன பிரச்சனை இருந்துச்சு? தீனி எடுக்கும், செரிமானம் ஆகும், ஆனா பாடி விட்டுட்டே இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கும், சுக்கா அடிச்சிடும். ஆனா என்ன தீனி கொடுத்தாலும் செரிமானம் ஆயிடும். இந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட கழிச்சுட்டு அதே தின்னும். அது கழிச்சுட்டு கூட அதே வந்து தின்னும். அதனாலே பாடி விடும். அந்த பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. நரம்பு வீக்னஸ், இது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நரம்பு வீக்னஸ்னா உங்களுக்கு நடந்துகிட்டே போயிட்டு இருக்கும். உங்களுக்கு சண்டை கோழி விடும்போது கால் பவுண்ட் அடிக்காது. அந்த சண்டையிலே கொஞ்சம் வீக்கா இருக்கும். அந்த இஷ்யூக்கெல்லாம் நான் இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் யூஸ் பண்ணேன். நான் வேற எதுவும் யூஸ் பண்ணதில்லை. இதுதான், இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பாட்டில் நான் காலி பண்ணிட்டேன். ஒரு 50-60 கோழி வச்சிருக்கேன். இப்ப கம்மி பண்ணேன். ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய வச்சிருந்தேன். அதுல இடையில வந்து மைக்ரோபிளாஸ்மா ஜெனிட்டிலியம்னு ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபார்ம்ல, அதுல ஒரு சாக்கு சக அள்ளி போட்டேன். நிறைய போயிடுச்சு, நிறைய இருந்துச்சு. இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணேன். அப்போ என்ன மெடிசன் யூஸ் பண்றேன்னு தெரியல. ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து ட்ரையல் பார்த்துருந்தேன். ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி ட்ரையல் பார்த்து கடைசியில ஒரு 10 கோழியை காப்பாத்திட்டேன். அப்போ சரி, அப்போ இந்த மெடிசன் இருந்தா நிறைய காப்பாத்திருக்கலாம். அதை மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இன்னொரு சும்மா ரெக்கமெண்ட் பண்ணேன். அவங்களுக்கும் ட்ரையல் பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ண, அவங்க யூஸ் பண்ணி இது நல்லா இருக்கு, எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா, நான் இன்னும் 2-3 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க சண்டை கோழி வச்சிருக்கவங்க தான். பெருசா அவங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனும் தெரியாது. அவங்க சிம்பிளா இந்த மெடிசன் வாங்கி ஒரு மூடி கொடுங்கன்னு சொன்னா அவங்க செய்வாங்க. யூஸ் பண்ணாங்க, நல்ல ரிசல்ட். சரின்னு அப்ப அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும்போது நமக்கும் ரிசல்ட் இருக்கும். நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இவரை கான்டாக்ட் பண்ணி இங்க வந்தேன். இப்ப இந்த மருந்து நீங்க கொடுத்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை சால்வ் ஆயிடுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு சுக்கா பிரச்சனை சால்வ் ஆனிச்சு. அந்த பிரச்சனை ஒண்ணு. சளி பிரச்சனையும் சால்வ் ஆனிச்சு. ஃபீட் இன்டேக் அது எனக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆனிச்சு. வெயிட் கெயின் பாடியில சேவல் போட்டா எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். சிக் மார்டாலிட்டி ரேட் வந்து கம்மியானிச்சு. அது ஆமா, சிக்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த ஃபீடர் டின்கர் வச்சு ஒரு 2 ml இருக்காது, இந்த ஒரு மூடி கலந்து. ஆமா, அதை கலந்து வச்சிருவேன். அது எனக்கு வச்சுருவீங்களா? வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் வச்சிருவேன். அது கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. 3 நாள் வைக்கிறதுக்கே ஆமா, நல்ல ரிசல்ட். அதுக்கப்புறம் எனக்கு சிக் மோட்டாலிட்டியும் கம்மியாயிருச்சு. வேற அம்மைக்கு எனக்கு ரிசல்ட் இருந்துச்சு. ஆனா ரொம்ப எனக்கு அம்மா வராது. ஆனா வந்த கோழிக்கு யூஸ் பண்ணா அதுக்கும் ரிசல்ட் இருந்துச்சு. மேஜரான ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிருக்கு. ஆமா, முன்னாடி இப்ப நீங்க நிறைய மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணிருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ல நிறைய சொல்றீங்க. அது பயன்படுத்துறதுக்கும் இப்ப இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும், இல்ல அதையுமே கண்டினியூ பண்ணணும்? அது இப்போ முன்னாடி இருந்த மைண்ட் செட் எப்படின்னா, என்ன நோய் வந்தாலும் அதுக்கு மெடிசன் என்கிட்ட வச்சிருப்பேன். இப்ப என்ன மைண்ட் செட்னா, ப்ரிகாஷன்ஸ் பெட்டர். உங்களுக்கு வருமுன் காப்போம் தான் பெட்டர். நீங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணலான்றதோட இதை யூஸ் பண்ணா மெடிசன் ரிசல்ட் இருக்கும், உங்களுக்கு நோய் வராம இருக்கும். நான் யூஸ் பண்ண வச்சு சொல்றேன். இப்ப வருமுன் காப்போம் ஓகே ப்ரோ, கொடுத்தீங்கன்னா வராது, நானுமே அதை சொல்லிதான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்துருச்சு, ஆல்ரெடி நோய் வந்துருச்சு, அதுக்கு இது கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுதா? அதுக்கு சுக்காவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. எனக்கு பர்சனலா எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு.
ஃபீட் இன்டேக் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் பாடி விடும், பூக்கம் இருக்கும் திடீர்னு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு அதுக்கு ரிசல்ட் இருந்துச்சு. சளி பிரச்சனைக்கு ரிசல்ட் நான் காஃப் சிரப் யூஸ் பண்ணல, நான் இம்யூனிட்டி பூஸ்ட் மட்டும் அதுக்கே சளிக்கு நல்ல ரிசல்ட். வந்ததுக்கு அப்புறம் சால்வ் பண்ண முடியுதான்னு கேட்க வரேன். வந்ததுக்கு அப்புறம் தான் சால்வ் பண்ணது எல்லாமே. வருமோ இது போட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையும் வரல, வந்தாலும் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன். அதுல எனக்கு நல்ல ரிசல்ட். வரதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா வராமலும் தடுத்துக்குது. ஆமா, பிரச்சனை கிடையாது. இப்ப இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல இந்த இப்ப சொன்ன ப்ராப்ளம்ஸ் தான் வரதில்லை. ஆமா, எவ்வளவு நாளா யூஸ் பண்ணிருக்கீங்க? 4-5 பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அது ஆமா, எவ்வளவு நாளா யூஸ் பண்றேன்னு கரெக்டா ஞாபகம் இல்ல. நான் 4-5 பாட்டில்ஸ் யூஸ் பண்றேன். எல்லாமே ப்ரீடிங் ரெடி பண்ணி நீங்க ப்ரீட் பண்ணி நம்ம ஃபீல்ட்ல சண்டை விடுறதும் சரி, வெளியில யாராவது கோழி கேட்கலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறதும் சரி. இன்னொன்னு நான் கேட்கணும், பேசும்போது சொல்லியிருந்தீங்க மார்க்கெட்ல இதே மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இருக்கு, அதையும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் தான். பர்சனலா அதையும் யூஸ் பண்ணிருக்கேன், இதுக்கு முன்னாடில இருந்தே அதை யூஸ் பண்ணிருக்கேன். கம்பேரிட்டிவ்லி அதோட பெட்டர். ஆமா, ஏன்னா நம்ம மெடிசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கேட்காது, அவங்க ப்ரொமோட் பண்றது அப்படிதான் பண்றாங்க. நம்ம டைரக்டா அவங்க பத்தி நம்ம எதுவுமே அது வந்து ஃபீல்ட்ல நான் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த மெடிசன் யூஸ் பண்ணனால நான் சொல்றேன். ஏன்னா அதை வந்து நான் ஒரு 2 இயர்ஸா யூஸ் பண்ணிருப்பேன். ஏன்னா எங்க ஏரியாவுக்கும் அந்த ஹப்புக்கும் பக்கம் தான், நாங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு ஒரு 50-50 சான்சஸ் தான் நான் யூஸ் பண்ண வரைக்கும். அதோட கம்பேர் பண்ணுவோம் நல்ல மெடிசன் தான். இது வந்து ப்ரொமோஷனும் இல்ல, நான் யூஸ் பண்ணிருக்கேன். இல்ல நீங்க லைவா யூஸ் பண்ணது நீங்க சொல்ற அதான் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் சொல்றேன். இப்ப நான் என் மெடிசன் நல்ல மெடிசன் சொல்லுவேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெடிசன் நல்ல மெடிசன் சொல்லுவாங்க. ஆமா, மெடிசனை பொறுத்த வரைக்கும் மெயின் விஷயம் வந்து மார்டாலிட்டி ரேட். நம்ம சண்டை கோழி வந்து நாட்டுக்கோழி கிடையாது, அது வந்து ஹை ரேட் போட்டு வாங்கி வச்சுப்போம், ப்ரீட் பண்ணுவோம். அதுல வந்து எந்த மெடிசன் நல்ல மெடிசன் தான் சொல்ல முடியும் தவிர இது இவங்களுக்கு ப்ரொமோட் பண்றது, இவங்களுக்கு டீ ப்ரொமோட் பண்றதோ இவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தா அதெல்லாம் கிடையாது. யூஸ் பண்ணதுல சேல் ஆச்சுன்னா எங்களுக்கு ப்ராஃபிட், இன்னொருத்தங்க பண்ணா அவங்க ப்ராஃபிட். பட் கோழி வளர்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு ரெண்டுமே பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டுமே யூஸ் பண்ண ஒருத்தர் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு போய் அதை யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அவங்க மார்டாலிட்டி இருக்காம இருக்குன்றத நம்ம மெடிசன் பேசுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதா சொல்ல இல்ல, எனக்கு நல்லா டிஃபரன்ஸே தெரிஞ்சிச்சு. நான் வந்து அதை யூஸ் பண்ணி இதை ஷிஃப்ட் பண்றதுக்கும் அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ். அது எனக்கு அஷ்யூர் கொடுத்தேன். ஃபைனலா மெடிசன் பத்தி என்னுடைய ஒரு ஒன் வேர்ட் ஒபினியன் என்ன? precaution is better than cure. அது வந்து நீங்க யாரா இருந்தாலும் சரி, வருமுன் காப்போம் தான். வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப செலவு பண்றதுக்கு வரதுக்கு முன்னாடி செலவு பண்ணிருங்க, அது பெட்டர். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? அதுவும் இருக்கு, அதுவும் மெடிசன் பக்கம் போக வேண்டிய அவசியம். ஏன்னா கொஞ்சம் எனக்கே சரி இந்த மெடிசன் யூஸ் பண்ணாலும் எனக்கும் நம்பிக்கை இருக்காது. அட்லீஸ்ட் இது இல்லைன்னா கூட ஆமா ஐயோ இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அது அந்த மெடிசன் யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், இது போட்டுட்டு இன்கேஸ் ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட்னா அதையும் நான் யூஸ் பண்ணிடுவேன். அது நியூக்ளியர் அப்ரோச் தான். ஃபைனல் ஸ்டேஜ்ல ஆகுது. இதுல 90% இதுலயே உங்களுக்கு கியூர் ஆயிருது. இதுக்கு தாண்டி ஆகலைன்னா இங்கிலீஷ் மெடிசன் போய் தான் ஆக வேண்டியதா இருக்கு. அது ஒரு சூழ்நிலை. என்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் இருக்கு, அது ஒரு இன்கேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸஸா போயிட்டுனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் போனதில்லை. அதுக்கு முன்னாடியே சரியாயிடும். ஆமா, இருந்தாலும் ஒரு 10% சான்ஸ் இருக்கு, அதுக்கு வச்சுக்கிறேன். இவருக்கு இங்க இருக்க ஹப்ப இவருக்கே தெரியாது. சொன்னேன் இவருக்கு சரி இந்த பாட்டில் யூஸ் பண்ணுன்னு, இவரும் சண்டை குழியா வச்சிருக்காரு, ப்ரீட் பண்றது எல்லாம் செய்யறாரு. சரி இவருக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுப்போம். இவர்கிட்ட அந்த அட்ரஸ் சொன்னா இவர் பக்கம் தான் இவர் தான் என்ன அழைச்சிட்டு வந்ததுங்க. ஆமா, சரி சரி சரி, ரொம்ப நன்றி. உங்களுடைய கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு நல்ல அவேர்னஸா இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்றாங்க, அதோட சைட் எஃபெக்ட் என்னன்னு தெரியாம யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்றதுக்கும் ஹோமியோபதி யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது வந்து நார்மல் கோழியா இருந்தா ஒரு 2 வயசு தான் இருக்கும், 2 வயசு தான் அது செத்து போயிடும், கரியாக்கிறோம், பிரச்சனை இல்லை. அவங்க வச்சிருக்க கோழி எல்லாம் ஒரு 4-5 வயசு வரைக்கும் இருக்கும், 10 வயசு வரைக்கும் இருக்க கோழி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல லெஸ் சைட் எஃபெக்ட் உள்ள மெடிசனா யூஸ் பண்ணுங்க.
அதுதான் மெயினா இது நம்மளுக்கு side effect கிடையாது. இந்த மருந்து நானே குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றேன். குடிக்கிற தண்ணியில 1 லிட்டர் தண்ணி ஊத்தி அன்னைக்கு ஃபுல்லா எடுத்துக்கிட்டோம்னு வச்சோம்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இது சைட் எஃபெக்டே கிடையாது. அதனால தைரியமா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ ஒரே ஒரு சின்ன சிங்கிள் டிராப் நம்ம ஆட் பண்ணல. உங்களுக்கு கோழி கொடுத்தீங்கன்னா இதனால எந்த பிரச்சனையும் வராது. இந்த நரம்பு பாட்டுலாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது எதுவுமே வராது. கோழி இன்னும் கியூர் ஆகும், நல்லா ஆகுமே ஒழிய உங்களுக்கு பிரச்சனைன்றது வராது. தானம் போறதுல நல்லா புழுக்கெல்லாம் நல்லா ப்ராப்பரா திரிச்சு வெளியில வரும். இந்த கழிச்சுன்றது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட், இந்த தலையை திருப்பிக்கிறது, தலைமுடிக்கு நோய், கால் வாதம், அது மாதிரிலாம் எதுவுமே வராது. நல்லா ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். ஒரு 1 மந்த் கண்டினியூா நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் 1 நாள் 1 நாள் நீங்க கொடுத்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்டாலிட்டி நல்லா சிக்கு மார்டாலிட்டி, அந்த ஆத்மாவில எச்சம் ஓட்டுறது, குடிக்க நிக்கிறது, அப்படியே ரக்கி இறக்கி போடும், அந்த பிரச்சனை எல்லாம் வராது. தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களே ஷேர் பண்ணுங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் இது. ஏன்னா நீங்க சொன்னாதான் நம்புவாங்க. அதுக்காக தான் நான் இதை கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. சரிங்க, இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.